Welcome to Chem Academy. In the video, we PGTRV first unit advantage and disadvantage of non-aqueous solvent topic question already in the topic we part 1 video upload பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க video link description இருக்கு பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு first question பாருங்க, which of the following is high dielectric constant? Option A HCN hydrogen cyanide, option B sulfuric acid, option C hydrogen fluoride, option D acetic acid. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னகுட்டி ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நான் அக்வஸ் சால்வெண்ட் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அட்வான்டேஜ் ஆஃப் நான் அக்வஸ் சால்வெண்ட் ஆஃப் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். ஆல்ரெடி நம்ம அசிட்டிக் ஆசிட் அண்ட் அமோனியா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் ஒன் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிடோட அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பாருங்க, ஹை சால்வேட்டிங் பவர். ஹைட்ரஜன் fluoride வந்து ஹைலி போலார் சால்வெண்டா இருக்கிறதுனால அது ஈஸிலி டிசால்வ் இன் அயானிக் அண்ட் கோலன் காம்பவுண்ட்ல டிசால்வ் ஆகும். அப்போ இந்த அயானிக் அண்ட் கோவலன் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு சொலிட்டா இருந்துச்சுன்னா அந்த சொலிட் மாலிகுலை டிசால்வ் பண்றதுக்கு ஹைட்ரஜன் fluoride சால்வெண்டா யூஸ் ஆகும். டியூ டு ஹைட்ரஜன் fluoride வந்து ஹைலி போலார் சால்வெண்ட். டியூ டு ஏன் போலார் சால்வெண்ட் இருக்குன்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோநெகட்டிவ் 2.1 so partially positive charge, fluorine electronegativity 4 so partially negative charge. அப்ப high electronegativity and less electronegativity term இருக்கிறதுனால இங்க போலரைசேஷன் நடக்கும். அதனால இது போலார் காம்பவுண்டா இருக்கும். ஓகே, அப்ப போலார் காம்பவுண்டா இருந்துச்சுன்னா சால்வேட்டிங் பவரும் ஹையா இருக்கும். சால்வேட்டிங் பவர்னா என்ன அப்படின்னா the measurement of strength of attraction between ion and solvent. அயானுக்கும் சால்வெண்ட்டுக்கும் இடையில அட்ராக்டிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கோ அதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் தான் நம்ம சால்வேட்டிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, லோ விஸ்காசிட்டி ஆஃப் HF வந்து லோ விஸ்காசிட்டியா இருக்கிறதுனால அது ஈஸியா அதர் சப்ஸ்டன்ஸோட சேர்ந்து என்ன ஆகும்னா மிக்ஸ் ஆகும். அப்போ நிறைய சப்ஸ்டன்ஸ்ங்கிற அந்த சொலிட் மாலிகுலை டிசால்வ் பண்றதுக்கு சால்வெண்டா உங்களுக்கு ஹைட்ரஜன் fluoride வந்து யூஸ் ஆகும். இப்போ ஹைட்ரஜன் fluorideோட விஸ்காசிட்டியை பாருங்க, லோ விஸ்காசிட்டி. சல்பூரிக் ஆசிட் விஸ்காசிட்டி பாருங்க 25.4. இப்போ நம்ம பிஜிடிஆர்ல இந்த 5 நான் அக்வஸ் சால்வெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. சல்பூரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ஹைட்ரஜன் சயனைடு, HF அண்ட் அமோனியா. இதுல HF வந்து பாருங்க லோ விஸ்காசிட்டி, அதோட வேல்யூ பாருங்க 0.199 சென்டிபாய்ஸ். ஓகே, இதுதான் அந்த ஹைட்ரஜன் fluorideோட விஸ்காசிட்டி. அப்ப விஸ்காசிட்டி கம்மியா இருக்கிறதுனால நிறைய சொலிட் மாலிகுலை டிசால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து ஹையா இருக்கிறதுனால அது அயானை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ். அடுத்தது பாருங்க லோ ஃப்ரீசிங் பாயிண்ட். ஹைட்ரஜன் fluoride வந்து லோ ஃப்ரீசிங் பாயிண்டா இருக்கிறதுனால அது லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷன்லயும், அதாவது ஒரு சொலிட் மாலிகுலை டிசால்வ் பண்ற ரியாக்ஷன்ல அது லோ டெம்பரேச்சர் ரியாக்ஷனா இருந்தாலும் அந்த ரியாக்ஷன்ல HF சால்வெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லோ டெம்பரேச்சர் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நம்ம HF சால்வெண்டா யூஸ் பண்ணிக்கலாம், நான் அக்வஸ் சால்வெண்டா. ஓகே, அடுத்து பாருங்க கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி. கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் ஆல்கலேஷன் அண்ட் ஐசோமெரைசேஷன். இந்த ரியாக்ஷன்ல உங்களுக்கு கேட்டலிஸ்டா HF நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க பென்சீனை நம்ம என்ன பண்ணோம், எத்தனால வச்சு ட்ரீட் பண்ண போறோம். இந்த பிரசன்ட் ஆஃப் HF ஹைட்ரஜன் fluoride நம்ம சால்வெண்டா எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன்ல பாருங்க பென்சீன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி எத்தனால இருக்கக்கூடிய OH உங்களுக்கு வாட்டரா வெளியே போயிடும். ரிமைனிங் எத்தில் குரூப் வந்து பென்சீன்ல சப்ஸ்டிட்யூட் ஆயிரும். எத்தில் குரூப்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அந்த ஆல்கைல் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குது, ஹைட்ரஜன் fluoride வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, எபிலிட்டி டு ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால நிறைய காம்பவுண்டோட இன்டராக்ட் ஆகி அது ஈஸியா டிசால்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகே, அப்போ ஏன் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, ஹைட்ரஜன் பாண்டிங்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரஜனுக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் டேர்ம். யாரெல்லாம், ஃப்ளூரினா இருக்கட்டும், ஆக்சிஜனா இருக்கட்டும், நைட்ரஜனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட்ல ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ HFல வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்ல வாட்டர், அமோனியா இந்த மாலிகுலோட சேர்ந்து உங்களுக்கு இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணும். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் மூலமா நிறைய சொலிட் மாலிகுலை டிசால்வ் பண்றதுக்கு முக்கியமான சால்வெண்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்குது. அடுத்தது HFோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் HF வந்து ஹைலி டாக்ஸிக். அப்போ அது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா இருக்கட்டும், நிறைய ஐயெல்லாம் என்ன டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும், ஈவன் டெத் கூட வரலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ரியாக்டிவிட்டி வித் கிளாஸ்.
ஹெச்எப் வந்து நம்ம கிளாஸ் பாட்டில் சிலிக்கா பாட்டில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கிளாஸ் பாட்டில் எடுத்தால் சோடியம் போரோ சிலிக்கேட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஹெச்எப் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அது ஈஸியாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சிலிக்கா பாட்டிலையும் ஈஸியாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் சால்வெண்ட் இந்த சால்வெண்ட்டுக்கு. அடுத்து கரோசிவ் நேச்சர். ஓகே, அப்போ ரொம்ப ஹைலி கரோசிவ், ஸ்கின், ஐ, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் ரொம்ப கரோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது ஹை காஸ்டா இருக்கும். அதர் நம்ம நானோக்கோ சால்வெண்ட் எடுத்திருக்கோம்ல, அந்த சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு வந்து ரொம்ப எக்ஸ்பான்சிவா இருக்கும். அடுத்தது போன் டேமேஜ். உங்களுக்கு ஹெச்எப் வந்து போனை இப்போ நம்ம ஸ்கின்னு ஐலாம் இரிட்டேஷன் பண்ணும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் காணாதுன்னு இந்த ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு வந்து கையில் பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கின்னு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்குள்ளே இருக்கக்கூடிய போனே என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அது ரொம்ப டேஞ்சரஸ். அடுத்து பாருங்க, இது வந்து ரொம்ப ஹசார்டஸ் நேச்சராக இருக்கிறதுனால அதை ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிறது இல்லை. அதனால தான் அது எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். இதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஹெச்எப். அடுத்தது பாருங்க, அட்வான்டேஜ் ஆஃப் நான் அக்வஸ் சால்வெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் சயனைடு. ஓகே, இதுதான் ஃபோர்த் ஒன், ஹை சால்வேட்டிங் பவர். HCl வந்து போலார் சால்வெண்டா இருக்கிறதுனால அது மெனி ஆஃப் த காம்பவுண்டை டிசால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு இது சால்வெண்டா யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, அது ஹை சால்வேட்டிங் பவர் இருக்கும். அடுத்து எபிலிட்டி டு ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா ஹைட்ரஜன் சைனைடுக்கும் இடையில ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஹைட்ரஜன் சைனைடு வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணாது. ஓகே, ஆனா வேற மாலிகுலோட சேர்ந்து அதர் மாலிகுலோட சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, வித் அதர் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ HCl எடுத்திருக்கோம், இங்க வாட்டர் மாலிகுல் இருக்கு. வாட்டர் மாலிகுல ஹைட்ரஜன் இருக்கு, இங்க HCl N இருக்கு. அப்போ மோஸ்ட் எலக்ட்ரானிக் டேர்ம் நைட்ரஜன், இங்க ஆக்சிஜன். ஓகே, அப்போ இது ரெண்டுக்கு இடையில சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகலாம். இதே மாதிரி உங்களுக்கு HCl ஹைட்ரஜனுக்கும் வாட்டர் மாலிகுல் உள்ள ஆக்சிஜனுக்கும் இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, அப்போ HCl-க்கும் இடையில உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகாது. பட் HCl-க்கும் அதர் மாலிகுல்ஸ்க்கும் சேர்ந்து இடையில என்ன ஃபார்ம் ஆகலாம், ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, அடுத்தது லோ விஸ்காசிட்டி. HCl வந்து லோ விஸ்காசிட்டியா இருக்கிறதுனால ஈஸியா என்ன பண்ணிடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். ஹை விஸ்காசிட்டியா இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ண முடியாது. லோ விஸ்காசிட்டியா இருந்தா அதர் solid மாலிகுலோட சேர்ந்து ஈஸியா மிக்ஸிபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருந்தாலே அங்க இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அயான்ஸை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, லோ ப்ரீசிங் பாயிண்ட், அதாவது அட்வான்டேஜ் ஆஃப் நான் அக்வஸ் சால்வெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் சயனைடு. லோ ப்ரீசிங் பாயிண்டா இருக்கிறதுனால HCl வந்து லோ டெம்பரேச்சர் ரியாக்ஷன்லுமே இந்த HCl நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் அப்ளிகேஷனான ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, இந்த இதெல்லாம் உங்களுக்கு HCl வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா சால்வெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, HCl வந்து ஒரு கேஸ் மாலிகுலையும், HCl வந்து கேஸ் மாலிகுல் இருக்குல்ல, ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த கேஸ் மாலிகுலையும் டிசால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், நைட்ரஜன், இதெல்லாம் இந்த கேஸை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த HClங்கிற சால்வெண்டை யூஸ் பண்ணி நம்ம டிசால்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் சயனைடு. ஹைட்ரஜன் சயனைடு வந்து ஹைலி டாக்ஸிக்கா இருக்கும். அதை நம்ம இன்கேல் பண்ணா கூட என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் ரியாக்ட் வித் மெட்டல். யாரெல்லாம் பாருங்க, காப்பரா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், இந்த மெட்டலோட HCl வந்து ஈஸியா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ அது மட்டும் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸையும் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால இது ரொம்ப டேஞ்சரஸ். அடுத்து கரோசிவ் நேச்சர். HCl வந்து கரோசியா இருக்கும், அதனால ஸ்கின், ஐ, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் அஃபெக்ட் ஆகலாம். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் சயனைடு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஹைட்ரஜன் சயனைடு வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால அதர் சால்வெண்ட் கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியா வாங்க முடியாது. ஸோ ஹை காஸ்டா இருக்கிறதுனால. அடுத்தது அட்வான்டேஜ் ஆஃப் நான் அக்வஸ் சால்வெண்ட் ஆஃப் சல்பியூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட் வந்து பாருங்க ஹை சால்வேட்டிங் பவர். ஓகே, அது மட்டும் இல்ல, இது போலார் சால்வெண்டா இருக்கனால மெனி ஆஃப் த காம்பவுண்டை டிசால்வ் பண்றதுக்கு இது பெஸ்ட் சால்வெண்டா யூஸ்ஃபுல்லா இருக்குது. அடுத்தது டீஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி. சல்பூரிக் ஆசிட் வந்து ஆக்ட் அஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், ரிமூவிங் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அதர் காம்பவுண்ட்ஸ். சரியா, அதர் காம்பவுண்ட்ல இருந்து வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு சல்பூரிக் ஆசிட் ஆக்ட் அஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், இப்போ ப்ளூ விட்டீரியால் காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் நம்ம சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற வாட்டர் மாலிகுல் 5 வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகி உங்களுக்கு அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்பேட் ஃபார்ம் ஆகும். ஓகே, காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் எடுத்திருக்கோம், அதை சல்பூரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்பேட் ஃபார்ம் ஆகும். ஸோ அது கலர்லெஸ்.
அப்போ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா உங்களுக்கு சல்பூரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க லோ ஃப்ரீசிங் பாயிண்ட். சல்பூரிக் ஆசிட் லோ ஃப்ரீசிங் பாயிண்டா இருக்கிறதுனால இட்ஸ் சூட்டபிள் ஃபார் லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷன்ல இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், சல்பூரிக் ஆசிட் தான் நம்ம கொடுத்த டிஆர்பிலே உங்களுக்கு அந்த 5 நானோகோ சால்வெண்ட்ல ஹை பாயிலிங் பாயிண்டா இருக்கிறதுனால அது ஹை டெம்பரேச்சர் ரியாக்ஷனுக்கும் இந்த சல்பூரிக் ஆசிட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஹை டெம்பரேச்சர் ரியாக்ஷனுக்கு சால்வெண்டா யூஸ் பண்ணா முக்கியமான ஆள் யார் அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் தான். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது அட்வான்டேஜ் ஆஃப் நானோகோ சால்வெண்ட் ஆஃப் சல்பூரிக் ஆசிட்ல அடுத்த பாயிண்ட் பாருங்க, யூஸ்ஃபுல் ஃபார் சல்போனேஷன் ரியாக்ஷன். சல்போனேஷன் ரியாக்ஷன், அப்புறம் டெட்டர்ஜென்ட், அப்புறம் பார்மசி டிபார்ட்மெண்ட், இந்த இதுலலாம் உங்களுக்கு சல்பூரிக் ஆசிட்டை சால்வெண்டா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சல்போனேஷன் பாருங்க, பென்சீனை நம்ம சல்போனேஷன் பண்றோம், இந்த பிரசன்ஸ் ஆஃப் சல்பூரிக் ஆசிட் எடுத்திருக்கோம். ஓகே, அங்க என்ன நடக்கும், பென்சீன் சல்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ பென்சீன் சல்போனிக் ஆசிட் இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு எலக்ட்ரோஃபைல் யார் அப்படின்னா சல்பர் ட்ரைஆக்சைடு. அப்போ உங்களுக்கு டைரக்டா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க, SO3H வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்போ பென்சீன் சல்போனிக் ஆசிட்டை வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு சல்பூரிக் ஆசிட் தான் யூஸ் ஆகுது. ஓகே, அதாவது சல்போனேஷன் ரியாக்ஷன்லுமே இது வெரி யூஸ்ஃபுல்லா இருக்குது. அடுத்து பாருங்க, ரிசர்ச் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு இது சல்பூரிக் ஆசிட் சால்வெண்டா யூஸ்ஃபுல்லா இருக்குது. அடுத்தது இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். சல்பூரிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப கரோசிவ் நேச்சரா இருக்கிறனால ஸ்கின், ஐ, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து ஹைலி டாக்ஸிக்கா இருக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதெல்லாம் ஈஸியா பேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ சல்பூரிக் ஆசிட் வந்து லிமிட்டடா சாலிபிலேட் ஆகும், ஏன்னா அது ஹை விஸ்காசிட்டி இருக்கிறதுனால அது சால்வெண்டோட சேர்ந்து அவ்வளவா சாலிபிலிட்டி ஆகாது, ஓரளவு தான் சாலிபிள் மற்ற நானோகோ சால்வெண்டை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அடுத்தது பாருங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது வரைக்கும் பார்த்த டாபிக்ல இந்த நம்ம எக்ஸாம் வியூ பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் விஸ்காசிட்டி. இப்போ நம்ம 5 நானோகோ சால்வெண்ட் தான் நம்ம டிஆர்பி டாபிக்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சல்பூரிக் ஆசிட் தான் இருக்கு, இதுல விஸ்காசிட்டி அதிகம். அப்போ விஸ்காசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாலிபிலிட்டி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஓகே, அப்போ சல்பூரிக் ஆசிட் வந்து சாலிபிலிட்டி வந்து லோவா தான் இருக்கும், சாலிபிலிட்டி லோவா இருக்கும். ஓகே, அதே மாதிரி சாலிபிலிட்டி அதிகமா இருக்குது யாரு பாருங்க, சாலிபிலிட்டி அதிகமா இருக்குது அமோனியா. பாயிலிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இப்போ இதே மாதிரி விஸ்காசிட்டி இருக்குல்ல, விஸ்காசிட்டி வந்து சல்பூரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ்ல அட் 20 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாருங்க, 25.4 சென்டிபாய்ஸ். இதே அசிட்டிக் ஆசிட் எடுத்தோம்னா 1.1 சென்டிபாய்ஸ் இருக்கு. HCN 0.2, HF 0.1, அமோனியா 0.009. அப்ப விஸ்காசிட்டி கம்மியா இருக்குது யாருன்னா அமோனியா, சோ அது நல்லா சாலியபிள் ஆகும். விஸ்காசிட்டி அதிகமா இருக்குது சல்பூரிக் ஆசிட். ஓகே, அடுத்து பாருங்க இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட் உங்களுக்கு யாருக்கு அதிகம் அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் தான் அதிகம். 337 டிகிரி செல்சியஸ், அது 337 டிகிரி செல்சியஸ். அடுத்தது அசிட்டிக் ஆசிட்டுக்கு வந்து 117.9 டிகிரி செல்சியஸ். ஓகே, HCNக்கு 25 டிகிரி செல்சியஸ், HF வந்து 19.5, அமோனியாவுக்கு பாருங்க -33.34 டிகிரி செல்சியஸ். அப்போ அமோனியா ஒரு லோ டெம்பரேச்சர் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கு அப்படின்னா அதுக்கு சால்வெண்டா நம்ம அமோனியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி HFயும் யூஸ் பண்ணிக்கலாம் லோ டெம்பரேச்சர் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு சால்வெண்டா. இதே மாதிரி ஹை டெம்பரேச்சருக்கு ஒரு சால்வெண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது சல்பூரிக் ஆசிட் தான் நம்ம சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹை டெம்பரேச்சர் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு சல்பூரிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் சால்வெண்டா யூஸ் ஆகும். இதுல இந்த பாயிலிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அண்ட் சால்வேட்டிங் பவர். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காம்பவுண்ட் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். சால்வேட்டிங் பவர்னா மெஷர்மெண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன், ஸ்ட்ரென்த் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் அயான் அண்ட் சால்வெண்ட். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா சால்வேட்டிங் பவர் அதிகமா இருக்கும். அப்போ இங்க டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா HCNக்கு தான் இருக்கிறதுலே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, வேல்யூ எவ்வளவு பாருங்க 144.8. அடுத்தது சல்பூரிக் ஆசிட் அப்ராக்சிமேட்லி 100 இருக்கும். ஹைட்ரஜன் ஃப்ளோரைடுக்கு வந்து 84, அமோனியாக்கு வந்து 16.61. அடுத்தது அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் தான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இந்த குழுத்துல ரொம்ப கம்மி, அந்த வேல்யூ எவ்வளவுனா 6.2. ஓகே, அப்போ HCNக்கு வந்து உங்களுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 144.8, அதுதான் ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், ஹை சால்வேட்டிங் பவர். ஓகே,
இப்போ இந்த क्वेश्चन நம்ம ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन which of the following high dielectric constant கேட்டிருக்காங்க. ஹை dielectric constant யார் சொல்லுங்க பாப்போம். இதிலே low dielectric constant வந்து அசிட்டிக் ஆசிட் தான் லோவா இருக்கும் dielectric constant அப்படினு பார்த்தோம். அடுத்து ஹையா இருக்குது யார் பார்த்தோம். எஸ் சல்பூரிக் ஆசிட் தான் சாரி HCN தான் high dielectric constant. ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் யாரு சல்பூரிக் ஆசிட். அடுத்து தேர்ட் யாரு எஸ் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். ஓகே அப்போ லாஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா அசிட்டிக் ஆசிட். அப்போ இதுல ஹை டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பி பாருங்க. அடுத்தது இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நம்ம பார்த்தோம் HCN சல்பூரிக் ஆசிட் HF அம்மோனியா அசிட்டிக் ஆசிட். ஓகே அடுத்து செகண்ட் क्वेश्चन which of the following solvent is used in high temperature reaction. இந்த 4 ஆப்ஷன்ல எது ஹை டெம்பரேச்சர் ரியாக்ஷன்ல சால்வெண்டா யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி பார்த்திருப்போம் பாயிலிங் பாயிண்ட் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் ஹை டெம்பரேச்சர்லயும் உங்களுக்கு சால்வெண்டா யூஸ் பண்ண முடியும். ஓகே அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். Thank you.